ஏய், நீ பாக்குறதுக்கு அழகாவே இல்ல, அருவருப்பா இருக்க அப்படின்னு யாராவது உங்களை சொன்னா எப்படி இருக்கும்? 1874ல மேரி ஆன் பவான் இங்கிலாந்துல பிறக்குறாங்க. இவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல வளர்ந்து நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் பவான் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க. இவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்குது. ஸ்டார்டிங்ல இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேரி என்னோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு அக்ரோமெகலி அப்படிங்கிற ஒரு அரிய நோய் வந்திருக்கு. இதனால இவங்களோட முகம், மூக்கு, தாடை எல்லாமே ரொம்பவே வீங்கி போயிருந்திருக்கு. இவங்களோட குரல் எல்லாமே மாற்றமடைஞ்சு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. அந்த காலத்துல இந்த நோய்க்கு மருந்து எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கிற டைம்ல 1914ல இவங்களோட கணவரும் இறந்து போயிடுறாரு. தன்னோட 4 குழந்தைகளையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மேரி என்னோட மேல விழுது. நிறைய இடங்களுக்கு வேலை தேடி போறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கல. தன்னோட குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் பாக்குறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த உலகத்திலேயே ரொம்ப அருவருப்பான பெண் அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு செய்தித்தாள்ல போட்டிருக்கு. இதை இவங்க கேள்விப்படுறாங்க. தன்னோட குழந்தைகள் பசியால வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டியில போய் கலந்துக்கிறாங்க. அதுல அவங்க வெற்றியும் பெறாங்க. தன்னோட குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ், சாப்பாடு, வேற என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து நிறைய பேர் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு கேலி கிண்டல் பண்ணாலும் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா தன்னோட குழந்தைகள் பசியால வாடக்கூடாது. அன்னைக்கு அவங்களை எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த உலகமே அவங்கள ஒரு தைரியமான பொண்ணா பாக்குது. இவங்களோட கதை நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தங்களோட தோற்றத்தை மட்டும் பார்த்து அவங்களோட மதிப்பை நீங்க தீர்மானிக்க கூடாது. அவங்க அழகில்லாதவங்களா இருந்தா கூட அவங்க கஷ்டத்துக்கு மேல நின்று போராடிய ஒரு வலிமையான பெண். இத மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயும் நமக்கு வந்த எல்லா கஷ்டத்துல இருந்தும் நம்மளை பாதுகாத்த ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேருக்கு நீரை வெட்டாய் நீராய் கண்ணீர்